போகிறோமுங்க. மற்ற மீன்கள் மாதிரி இதில் வந்து செதில்லாம் இருக்காது. மேலே வந்து தோல் தான் இருக்கு. அதை நம்ம இப்போ உரிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவிச்சு உரிப்பாங்க. நம்ம இப்போ அப்படியே உயிரோட உரிக்க போகிறோம். உயிரோடனா செத்ததுக்கப்புறம் உரிக்க போகிறோம். இந்த மீன் பிடிச்சி நேற்று நைட்டு பிடிச்சதுங்க. நம்ம இன்னைக்கு காலையில் சமைக்க போகிறோம். எந்த மீன்கிட்ட இல்லாத ஒரு டேலண்ட் வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மீனில் இருக்குது. என்னென்னா இது வந்து தன்னோட காத்தோட வாழுங்க. இப்போ மனிதர்கள் எப்படி வந்து காற்றை குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த மீன் அந்த மாதிரி இருக்கு. லைஃப் லாங் இருக்க முடியாது. இது நம்ம தண்ணியிலேருந்து இதை பிடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஒரு 10 மணி நேரமாவது உயிரோட இருக்கு. சாகவே சீக்கிரத்தில். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த மீன்லையுமே இல்லை. இப்போ தண்ணியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சாகுற மீன் இருக்குது. ஆனால் அது 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய மீன் வந்து இந்த ஒரு குரங்கு சுறா தான். இந்த மீனை வந்து உரிக்க போகிறது வந்து நம்ம மாமா தாங்க. இப்போ அடுத்து வந்து 2வது சுறா உரிக்க போகிறோம். இப்போ எப்படி இந்த சுறா உரிச்சோமோ அதே மாதிரி தாங்க இதுவும். இதான் இந்த குரங்கு சுறா வந்து உரிக்கிற முறை இதான். பார்த்துக்குறேங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கேன். பொதுவாக வந்து இதை சுறா வந்து உரிச்சு பழக்கப்பட்டவங்க மட்டும்தான் உரிக்க முடியும். இப்போ நார்மலாக இதை வந்து உரிக்க தெரியாமல் உரித்தோம்னா கையில் வெட்டிக்கிறோம் கத்தி வச்சு. இல்லைன்னா அந்த சுறா வந்து குதறி வச்சுருவோம். குறிப்பாக வந்து எங்கள் ஊர் மண்டபத்தில் வந்து எங்கள் ஊரில் அதாவது இந்த மேற்கு தெருவில் வந்து எல்லாருக்குமே இந்த சுறா வந்து உரிக்க தெரியுங்க. கடலுக்கு போகிறவங்க எல்லாருமே இதை வந்து நார்மலாக வந்து உரிக்க கற்றுக்குறவாங்க. ஏன்னா இதை வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த போட்லாம் வந்துச்சுன்னா உடனே வந்து குழம்புக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து இதை வந்து அந்தளவுக்கு உரிக்க தெரியாது. என்ன செய்வாங்கன்னா கடற்கரை ஓரத்துலேயே வந்து உரித்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இல்லைன்னா போட்லேயே உரிச்சிடுவாங்க.
என்ன செய்ய போகிறோம்னா வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறோம்னு பாருங்கள். இந்த சுறா மீனில் வந்து முட்டை இருக்குங்க. பொதுவாக நிறைய சுறா மீன் வந்து குட்டி போடும். ஆனால் அந்த குரங்கு சுறா என்ன செய்யும்னா முட்டை போட்டு தான் குட்டி போடும். இப்போ நார்மலாக ஒரு கோழி முட்டை எப்படி இருக்கோ, அதுக்கு கோழிக்கிலேருந்து எப்படி கொஞ்சம் வருதோ அதே மாதிரி தாங்க இந்த சுறா வந்து, இந்த குரங்கு சுறா வந்து முட்டை போட்டு தான் குட்டியிடும். கடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கால்வாசி உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க. ஆனால் அந்த சுறால வகையில் வந்து நிறைய சுறா வந்து குட்டி தாங்க போடும். ஆனால் இது வந்து ஒரு பாலூட்டி இனம் கிடையாது குட்டி போடுறதுனால. அப்படியே பீஸை பாருங்கள், கறி மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு சிக்கன் மீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் குறிப்பாக சொல்ல போனால் இதில் வந்து முள் இருக்கவே இருக்காதுங்க. நார்மலாக இப்போ கோழிலெலாம் எப்படி முள் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக வச்சுட்டியா? பாருங்க. இதான் மீட்டு 3 சுறா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 கிலோ கிட்ட இருக்கு. ஆனால் மீட்டு மொத்தமாக ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வந்திருக்கு. கழிவு வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக போகுங்க. இப்போ நம்ம இதை எப்படி வாஷ் பண்ணி எப்படி கழுவி எப்படி சமைக்கிறோம்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இந்த சுறா குழம்புலாம் வைக்க தெரியாது. சும்மா மஞ்சள் பொடியை போட்டு அவிச்சு சாப்பிட்றீங்க. ஒரு அருமையான சுறா குழம்பு வச்சு சாப்பிடணும்னா இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குறேங்க. அதுவும் எல்லா சுறாவும் ஒரே மாதிரி வைக்க மாட்டோம். இந்த குரங்கு சுறா வைக்கிறதுக்குன்னு ஒரு சில முறை இருக்குங்க. இப்போ இந்த முறை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த குரங்கு சுறா முறை எப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடல் தண்ணியில் வந்து நல்லா அலசியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா
நல்ல தண்ணியில் அலசிக்கிட்டு இருக்கோமுங்க. பொதுவாக நாங்கள் மீன்லாம் சமைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து 2-3 தடவை வந்து கடல் தண்ணியில் நல்லா கழுவிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியில் கழுவுவோம்.